வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டத்தினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அடுத்த 2 நாள்களுக்கு டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய மருத்துவ சங்கம் மருத்துவத் துறையில் மிகச்சிறந்த பங்காற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் தேசிய அளவிலான மருத்துவ மாநாட்டை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் மலிவு விலையில் மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அரசுமுறை பயணமாக நாளை புதுச்சேரி வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கான பல்வேறு முன் முயற்சிகள் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் நாட்டில் தற்போது சிறுத்தைகளின் எண்ணிக்கை 30க்கும் அதிகமாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுதேசி பொருட்களின் மீதான மக்களின் ஆர்வம் தற்போது அதிகரித்து உள்ளதாகவும் கூறினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா உலகையே வியப்பில் ஆழ்த்தியதாக பிரதமர் கூறினார். மேலும் ஆண்டின் இறுதியில் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றும் விழா ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை கொள்ளச் செய்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடி வரும் இந்திய அணி சற்று முன்வரை 13 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 138 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.